கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, ஒரு காலத்திலே கிறிஸ்துவின் சிலுவையினால் உண்டான ரட்சிப்பை பெற்று, மீட்பை பெற்று, பாவ மன்னிப்பை பெற்று, அந்த மரணத்தினாலே அவர் மாம்சமாகிய துறை கிழிக்கப்பட்ட போது புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்குள்ளே பிரவேசித்தவர்கள் காலப்போக்கிலே அவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே சிலுவைக்கு பகைஞராய் போகிறார்கள். இதை கண்டபோது அவர்களுக்கு ஊழியம் செய்தவனாய் அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ணீர் விட்டு இந்த காரியங்களை சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். 2 காரியங்கள் மூலமாய் அவர்களுடைய ஜீவியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். 2, பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட போது அவருடைய நடக்கையும் சிந்தையும் வேறு விதமாய் இருந்தது. காலப்போக்கிலே உலகத்திலே அவர்கள் வேறு விதமாய் நடந்து பூமிக்குரியவைகளை சிந்தித்து வாழுகிறார்கள். கிறிஸ்துவின் வருகையை பற்றிய நினைவில்லாமல், குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்கிற எண்ணமில்லாமல் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நிதானித்து பார்ப்போம்.